வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஆடி வெளியில வீட்டு வேலை செஞ்சு சாமி கும்பிடவே ஆஃப் டே ஆயிடுச்சு. இதில் பாப்பாவுக்கு வேற காளி வேஷம் போடுறதுக்குள்ளே ஈவினிங்கே ஆயிடுச்சு. சரி ஈவினிங் கோயிலுக்கு போவோம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க பாடிநல்லூர் அங்கலீஸ்வரி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சாமியை கும்பிட்டு நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் ரீச் ஆகிட்டாங்க. வழக்கம் போல் நாங்கள் தான் லேட்டு. அங்கே எதுக்கு போனோன்னா இன்றைக்கி எங்கள் அக்காவோட உபயம்தான் வாராகி அம்மன் கோயிலில். அதுக்காக நாங்கள் ஃபேமிலியாக சாமி கும்பிட போயிருந்தோம். ஆடி முதல் வெள்ளின்றதுனால ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு வாராகி அம்மனுக்கு. நாங்கள் அங்கே போனதும் பூஜைக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். இந்த கோயிலில் புத்து சுயம்பாக வந்ததுனால எல்லா சாமிகளையும் வச்சு இப்போ தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் வேண்டுதலை வச்சுட்டு தான் வந்திருக்கோம். அடுத்த அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே தனிப்பட்ட முறையில் யாருமே பண்ணாமல் எல்லாருமே சேர்ந்து தான் அபிஷேகம் பண்ணாங்க. அம்மாவுக்கு எல்லா வகையான அபிஷேகம் பண்ணதை பார்க்கும்போது மன நிறைவு ரொம்ப கிடச்சிச்சு. அதில் நம்மளை கலந்துக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அம்மனுக்கு அலங்காரம் ஆரம்பித்ததும் இந்த பாவையும் மித்தும் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள அப்புறம் பார்த்துக்க வேண்டியதாகிடுச்சு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா நம்ம காந்தி நகரில் இருக்க சோலைமன் நகரில் தான் இருக்குது. ஒரு வழியாக அலங்காரம்லாம் முடிஞ்சு சாமிக்கு தீபாராதனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வாராகி அம்மனுக்கு உகந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல அக்கா பூவால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அம்மனுக்கு. கடைசியாக அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்தாங்க. உபயம் முடிஞ்சோடனே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான விளாகில் உங்களை பார்க்குறோம். பாய்.